Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு South India's #1 travel brand எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுதே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அடுத்தபடியா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைப்பு? வாயை கட்டணும். யாரா எதிரினா வாய் தான் எதிரி. இது வரைக்கும் இந்த 7.5 சனியில் 5 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. பாதச்சனி. பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம் கூடாது. நான் தர்மம் சொல்கிறேன், நியாயம் சொல்கிறேன், தீர்ப்பு சொல்கிறேன், பஞ்சாயத்து பண்ணுறேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த பட்டிமன்ற தலைவர் வேலையே நமக்கு வேண்டாம். இருக்கிற வேலையை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே தொழில் சரி கிடையாது. இடுப்புக்கு கீழே வலி, கால் வலி, மூட்டு வலி. காலங்காத்தால் இந்த பெண்கள் சார் எப்படி எழுந்துக்க போகிறேன்னு தெரில சார், கை கால்லாம் வலி சார், எவ்வளோ வேலை நான் செஞ்சேன் சார், இப்போ என்னால் காலையில் எழுந்துக்கவே முடியல, பெட்டை விட்டு எப்படிடா இந்த வேலையில் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் மலைப்பாக இருக்குது சார் எனக்கு அப்படிங்கிறவங்க அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். கீரை, பேரிச்சம்பழம், பால் நிறைய. எவ்வளோதான் நீங்கள் அயர்ன் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வீட்டில் நிற்காது. நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் நல்ல வெயிலில் நின்றுட்டுருப்பான். அவன் தலையில் ஒரு ஸ்ட்ரா போட்டு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருப்பார். யார்? சூரிய பகவான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரியன் உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுறாரு. அந்த மாதிரி தான் என்ன தான் குரு பார்வை இருந்தாலும் சரி, இந்த 7.5 சனி பாதச்சனி காலத்தில் 5 கிரகங்கள் கூட இருந்து ராகு கேது கும்பத்தில் இருக்கும்போது உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வற்றிடும். ஆகவே நிறைய தண்ணி குடிக்கணும், அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும், இரவில் நல்லா தூங்கணும். சார் எனக்கு வயசாச்சு எவ்வளோன்னு பார்த்தீங்களா, நான் எப்போ சம்பாதிப்பேன்? இப்படியே நீங்கள் ராகுங்கிறீங்க, சனிங்கிறீங்க, குருங்கிறீங்க, எப்போ எனக்கு வாழ்க்கை வரும் சார்? எப்போ நான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்ல? கவலைப்படாதீங்க. கடவுள் கண் திறந்த ஒரே நாளில் உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனால் இது உயிரின் அந்த உழைப்பின் உயர்வை சொல்லக்கூடியது. ஆண்களுக்குமே இந்த மாதிரி உடல்ல பிரச்சனைகள் எல்லாருக்கும். கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. ஒன்றே என்னன்னா, அவள் தாய்மை அடையிறதுனால அந்த கிரகங்கள் கொஞ்சம் சாஃப்டாக போயிடுவான். ஆண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை அதிகமாக கொடுப்பான். இருந்தாலும் கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை, அதே மாதிரி திருமணம் நல்லபடியாக அமையும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கும். இது தடைப்பட்ட ஒரு திருமணம் இப்போ நல்லபடியாக நடக்கும். 2வது திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்தில் உங்களுக்கு இல்லாதது இப்போ உங்களுக்கு ஏற்படும். மன நிம்மதி கிடைக்கும், சோர்வு போகும். பணவரவு இருக்குமா? வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும். அடிப்படை பிரச்சனைகள் வராது. போட்டுக்க துணி, இருக்க இருப்பிடம், சாப்பிட சாப்பாடு, இது 3மே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் தான் அதை பிளான் பண்ணோம். அப்புறம் நான் செலவு பண்ணிட்டேன் சார், கடை வாங்கி செலவு பண்ணுறேன். தயவுசெய்து கடனே வாங்காதீங்க. இருக்கிறத உருட்டிக்கிட்டு போங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சார் குரு பார்வை இருக்குது, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இந்த வரவுகள்லாம் இந்த கரைஞ்சு போயிடும். ஆக கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். புதுமனைகள் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஒரு ஸ்திர சொத்து சேரும்ல. அவன் சனீஸ்வரர் உங்களுக்கு ஸ்திர சொத்து கொடுத்துருவான். 7.5 போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மிச்சம் அப்படின்னா, ஒரு வீடு வாங்கினேன் சார், ஒரு நிலம் வாங்கினேன் சார். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதில் லிட்டிகேஷன் வந்துடக்கூடாது. அந்த டாக்குமெண்ட்டை 1 முறைக்கு 2 முறை படிங்க. நான் அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்துட்டேன் சார், அவர் பார்த்து சொல்லிட்டார் சார். ஈவன் எங்களுடைய பேங்க் அட்வொகேட் கூட பார்த்து சொல்லிட்டார். அட்வொகேட் பார்க்கறது அந்த டாக்குமெண்ட்டை பார்க்குறாங்க, நாட் த ஃபிசிக்கல். தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க நேயர்கள் அந்த சனீஸ்வரரும் ராகுவும் ஃபிசிக்கலாக அங்கே என்ன இருக்குது அக்கம் பக்கத்து வீட்டை போய் கேளுங்க. இந்த வீட்டுக்கு அவர் தான் ஓனராங்க, அவர் தான் எல்லாமே சார், அவர் பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கி வச்சுருக்கார் சார், அது லைவில் இருக்கான்னு பார்த்துங்க. நான் இவ்வளவு சொல்கிறது எதற்காகனா, உங்களுடைய உழைப்பை வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அதனால கவனமாக இருங்க. சில சொத்துக்கள் கொடுக்கணுங்கிறது விதி, குரு கொடுத்துருவான். ஆனால் அதை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிவிடுவான். ஆகவே கவனமாக இருங்கள், நிதானமாக இருங்கள். முதல்ல உங்களுக்கு பொறுமை வேணும். ஸோ இவர்களுக்கான பரிகாரங்கள் என்னவா? ஒரே பரிகாரம் தான். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யணும். அது என்ன தானம்? கல்வி தானம்.
ஆடை தானம், அன்னதானம், நீர் தானம், இதை எல்லாத்தை விட வாயில்லா ஜீவன்களுக்கு நீர் தானம். நீங்கள் இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குருவிக, இந்த காக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டு டேங்க்கில் வந்து அந்த தண்ணி எங்கே ஒழுகுதோ அது உள்ளே அது வந்து தன்னுடைய மூக்கை நுழைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு அறிவாளி புறாக்கள், காக்காக்கள்லாம். அப்போ என்ன அர்த்தம்னா தண்ணி பத்தலை அதுக்கு. ஆகவே உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ உங்கள் வீட்டினுடைய தலைவாசல்லையோ கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க. வெறும் தானியம் மட்டும் வச்சு பிரயோஜனம் இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் இப்போ தண்ணி கிடைக்கல. ஆகவே கும்பராசி நேயர்கள் நீர் தானம். அதனால்தான் 85 வயது ஒருத்தருக்கு, அந்த 85 வயதில் அவருக்கு ஞானம் கிடைத்தது. 9 வயதில் ஞானம் கிடைத்தது திருஞான சம்பந்தருக்கு. திருநாவுக்கரசருக்கு 85 வயதில் நீர்ப்பந்தல் நிறைய வச்சார், தண்ணீர் பந்தல் நிறைய கொடுத்தார். அவருக்கு 85 வயசில் அவருக்கு ஞானம். ஆகவே ஞானம் கிடைக்கணும், சந்தோஷம் வரணும், இந்த சனியின் தாக்கம் போகணும், குருவினுடைய லாபம் அதிகமாக வரணும் அப்படின்னா நீர் தானம் செய்யுங்க. வீட்டில் வந்து வாயில்லா ஜீவன்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் நீங்கள் தானம் செய்யுங்க. அற்புதமாக நீங்கள் வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 12வது ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. சார் அர்த்தாஷ்டம சனி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அர்த்தாஷ்டம குரு 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா? ஆகவே கொஞ்சம் தாயினுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். கால் மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் இருக்கும். இவங்களுக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய காலம். சில நேரங்களில் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரிவுகள் நல்லா இருக்கும்னு. 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அதிச்சாரமாக குரு 5ஆம் வீட்டுக்கு போக போகிறார். அந்த 5ஆம் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில் நல்லபடியாக அமையும், கடன் வாங்கி தொழில் செய்யலாம், ஊர் விட்டு ஊர் போகலாம், இடம் விட்டு இடம் மாறலாம், அற்புதமான வாழ்க்கை வரும். புதுசாக வீடு வாங்கலாம், பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்கலாம், ஃப்ளாட்டை கொடுத்துட்டு பெரிய வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், எல்லாம் புதுசு புதுசாக அமையும். அதே மாதிரி தான் உங்களுக்கு உறவுகளும் அமையும், நட்புகளும் அமையும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் வீடு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது. அப்போ உறவுகளும் நட்புகளும் சொல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல நிறைய கடன் கொடுக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தினுடைய தகுதி என்னவோ கௌரவத்துக்கு வியாபாரம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏதோ ஒரு 2 ரூபா கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம கடன் கொடுக்க முடியாது. நிதானமும் பொறுமையாக இருந்து அவங்ககிட்ட கடனை கொடுத்து நிதானமாக அந்த கடனை வாங்கிடணும். அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல எனக்கு என்ன சார், எனக்கு இந்த வாட்டி இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கலையே அப்படின்னு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா, அவர் அதிச்சாரத்தில் போகிறார், அதிச்சாரமாக போகும்போது உங்களுக்கு வந்துடும். அப்போ இன்றைக்கி வாயை விட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். உங்கள் பொறுமை தான் உங்களது வெற்றி. திருமண தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு, திருமணம் ஆகுமா? திருமண தடை போயிடும். இது வரைக்கும் நாகதோஷம், பித்ருதோஷம், குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு தர்ப்பணங்கள், இது எல்லாம் உங்களுக்கு விடிவு காலம் வரும். ஒரே ஒரு முறை நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் சொல்லித்தரேன். அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னீங்கனாலே வெற்றி உங்கள் பக்கம்தான். நம்பிக்கை துரோகங்கள் போகும். அரசியலில் இருக்கிறவங்களும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், அந்த வேலை நமக்கு வேண்டாம். ஸோ குடும்பத்தில் சண்டைகள் அந்த மாதிரி ஏற்படுமாயா? நிச்சயமாக இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் புத்திசாலி ஆட்கள். இவங்க குருவோட வீடு. ஏற்கனவே நம்ம தனுசு வீடு பார்த்தோம். அதை விட இவங்க வந்து ஒரு படி உஷாரான ஆளுங்க. தெளிவான முடிவு எடுப்பார்கள், தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள், என்ன அன்புக்கு பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். புதிய வாழ்க்கை, புதிய பயணம் அமையும். தெளிவான சிந்தனையோடு இவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. வருமானங்கள் கூடும். கடன் வாங்கி இவங்க வந்து ஒரு சின்னதாக ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம். குரு அதிச்சாரத்தில் போன பிறகு வேலையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உண்டாகும்? ஒரு புதிய கைத்தொழில் ஒன்று இவங்க கற்றுக்குவாங்க. அதனால் இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதனால் வருமானங்கள் கூடும். அதனால் நல்ல பேர் கிடைக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி? இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்களும் சரி, இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வரைகிறது, ஆடுறது, பாடுறது, கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையிறது,
அதே மாதிரி படிப்பில் கவனம், வெளிநாடு போய் படிக்கிறேன், உள்நாட்டிலே வேறு ஸ்கூலில் படிக்கிறேன். ஆனால் அந்த வேற்றுமொழி இனத்தவர்கள்கிட்ட மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு மாறுறார். ராகு 12ஆம் இடத்துல போகும்போது விரயம் அதிகமாக இருக்கும். நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன் சார், இவனுக்கு கடன் கொடுத்தேன், பணம் லேவாதி பண்ணுறது தேவையில்லை. வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதோ இல்லை வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறதோ இந்த குரு பயிற்சியில் அமையுமா? தாராளமாக செய்யலாம். அது அவங்க வெளிநாட்டுக்கு போகிறது சாதகமாக இருக்கும். நான் பணம் தான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னனே ஒழிய கல்வி போய் கற்கலாம். புதிய கல்வி உங்களுக்கு பயன் தரும், பேரும் புகழையும் தரும், நல்லாயிருக்கும். வேலை சம்மந்தப்பட்டுக்கிட்டே இவங்க வேலைக்கும் போகலாம், வேலை செஞ்சுக்கிட்டே இவங்க படிக்கவும் செய்யலாம். அட் அ டைமில் ரெண்டும் இவங்களுக்கு காரிய சித்திப்படும். குரு மாறணும். 5ஆம் வீட்டுக்கு போகும்போது நல்லாயிருக்கும். பரிகாரங்கள் என்ன ஐயா உங்களுக்கு? குரு வீட்டுக்கு போயிட்டு வாங்க, குருவை தரிசனம் செய்யுங்க. சித்தர்கள் சமாதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். சென்னையில் இருந்தீங்கன்னா பட்டினத்தார் சமாதிக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், எனக்கு அந்த அளவுக்கு தேடி போக முடியாதுன்னா ஆலங்குடி போயிட்டு வாங்க, குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த குரு கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா சுப பலன்கள் அதிகமாக இருக்கும், அசுப பலன்கள் குறையும். அதே மாதிரி கோ பூஜை பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆலங்குடியில் உள்ள கோவுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டு வாங்க. எல்லாருமே அகத்திக்கீரையும் எல்லாருமே அருகம்புல் கொடுத்தா போதுமா? ஒருத்தர் தவிடு வாங்கி கொடுக்க, ஒருத்தர் பின்னாக்கு வாங்கி கொடுக்க, ஒருத்தர் நல்ல வெந்நீர் வச்சு அதுக்கு குளிப்பாட்ட, மஞ்சள் குங்குமம் வைக்க, அலங்காரம் செய்ய, அப்படின்னு செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? எல்லாரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிறது நல்லது. எல்லாருமே அகத்திக்கீரை அருகம்புல் பிரயோஜனம் இல்லை. ஆகவே மீன ராசிக்காரர்கள் கோ பூஜை செய்யும்போது அதுக்கு உண்டான பச்சரிசி தவிடு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து கோ பூஜை செய்யுங்க. மழை போல வர பிரச்சனைகள் பனி போல வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுதுன்னு ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஐயா. நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் சொல்லியிருக்கேன், பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. நீங்கள் மட்டும் போய் பிரயோஜனம் இல்லை. இதை எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்க. அதே மாதிரி பித்திருக்களுக்கு பிண்ட பிரசாதம் செய்யுங்க. நான் காசிக்கு போயிட்டு வந்தேன் சார், நான் இங்கே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, எங்கள் வாத்தியார் சொன்னார், அப்படிலாம் இல்லை. உங்கள் மூதாதையர்களுக்கு தண்ணீரும் அந்த உணவும் கொடுத்தே ஆகணும். காசியில் கொடுத்தாலும் இதை போய் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடந்து சந்தோஷமாக வாழ்ந்து ஆரோக்கியத்தோடு இருந்து நிறைய பேரும் புகழும் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் அனைவருக்கும் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.